வணக்கம். 6 மணி கதைகள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இது நம்ம சேனலோட முதல் வீடியோ. நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய மனசுக்கு நெருக்கமான யதார்த்தமான கதைகளை தான் இனி இந்த சேனல்ல நீங்க கேட்க போறீங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் கதை ஒரே ஒரு பொய். வழக்கம் போல பள்ளிக்கூடம் முடிந்த குஷியில் அம்மா என்று அழைத்தவாறு வீட்டிற்குள் ஓடி வந்தான் கதிர்வேலன். வந்துட்டியா கதிரு என அவனை ஆறத் தழுவிக்கொண்டாள் அவன் அம்மா லட்சுமி. அம்மாவின் அணைப்பில் இருந்தவாறே சந்தோஷம் பொங்க கதிர் சொன்னான், அம்மா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன நடந்தது தெரியுமா? கணக்கு வாத்தியார் கேட்ட அத்தனை கேள்விக்கும் நான் கடகடன்னு பதில் சொன்னேன். வகுப்புல எல்லோரும் கை தட்டுனாங்க. இதோ எங்க கணக்கு வாத்தியார் என்ன பாராட்டி அவர் பையில இருந்த பேனாவ எனக்கு பரிசா கொடுத்துட்டாரு எனக் கூறி புத்தகப் பைக்குள்ளிருந்து ஒரு பேனாவை எடுத்துக் காட்டினான். தன் மகனின் திறமைக்கு கிடைத்த அந்த சிறிய சன்மானத்தை பார்த்த லட்சுமிக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் ஒரு சேர பொங்க அவனை மீண்டும் வாரி அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். லட்சுமிக்கு கதிர்வேலன் ஒரே மகன். தன் கணவன் இறந்த பிறகு அவள் இவ்வுலகில் உயிர் வாழ அவளுக்கிருக்கும் ஒரே ஒரு காரணம் இந்த கதிர் மட்டும்தான். ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் தன் மகனை எப்பாடு பட்டாவது படிக்க வைத்து ஒரு நல்ல நிலையில் அவனை அமர்த்தி கண்குளிர பார்க்க வேண்டும் என்பது லட்சுமியின் வாழ்நாள் லட்சியமாகவே இருந்தது. அதற்காக அவள் பல வீடுகளில் வேலை செய்யவும் ஆரம்பித்தாள். சமைப்பது, துணி துவைப்பது, வீட்டைப் பெருக்கி சுத்தம் செய்வது என பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து வேலைகளையும் செய்தாள். அப்பா இல்லாத குறை கதிருக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவும் அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுக்க வேண்டுமே என்பதற்காகவும் அவள் இரவு பகல் பாராமல் உழைத்தாள். அவ்வப்போது கிடைக்கும் இத்தகைய சிறிய சந்தோஷங்கள் அவளது உழைப்புக்கு கடவுள் கொடுக்கப் போகும் மிக பெரிய பலனுக்கான அடையாளங்களாகவே அவளுக்கு தெரிந்தது. பேனாவை பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு கதிருக்கு உணவு பரிமாறத் தயாரானாள் லட்சுமி. உடையை மாற்றிவிட்டு ஓடி வந்த கதிர் சம்மணங்கால் போட்டு தரையில் உட்கார்ந்தான். உட்கார்ந்த அவன் முன்னால் ஒரு இலை மட்டுமே போடப்பட்டிருந்தது. அதை பார்த்த கதிர், என்னம்மா, இன்னைக்கும் ஒரே ஒரு இலை மட்டுமே இருக்கு, உங்க இலை எங்கே எனக் கேட்டான். எனக்கு இப்போ பசிக்கலடா தங்கம், அம்மா அப்புறமா சாப்பிட்டுக்கறேன், நீ இப்போ சாப்பிடு என கூறிக்கொண்டே இலையில் சோற்றை பரிமாறத் தொடங்கினாள் லட்சுமி. என்னம்மா, நீங்க தினமும் இதையேதான் சொல்றீங்க, உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? ஆனா நீங்க தான் தினமும் தனியாவே சாப்பிடுறீங்க. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் என் கூட சேர்ந்து சாப்பிடுங்கம்மா என கெஞ்சினான் கதிர். சொன்னா கேட்கணும். அம்மா அப்புறமா சாப்பிடுறேன், நீ முதல்ல சாப்பிடு என அன்பு கலந்த தொனியில் மிரட்டினாள் லட்சுமி. தன் தாயின் பேச்சை மறுக்க முடியாதவனாய் அரை மனதுடன் சாப்பிடத் தொடங்கினான் கதிர். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கும் சம்பவம் அல்ல. கதிர் சொன்னது போல தினமும் அரங்கேறும் வாடிக்கையான ஒரு சம்பவம்தான். தானும் மகனுடன் அமர்ந்து சாப்பிட்டால் எங்கே தன் மகனுக்கு உணவு போதாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில்தான் அவள் இப்படி சேர்ந்து சாப்பிடுவதை தவிர்த்து வருகிறாள் என்ற உண்மை பாவம் அந்த 12 வயது குழந்தைக்கு தெரியவா போகிறது? உணவு உண்டு முடித்த கையோடு தன் நண்பர்களுடன் வெளியே விளையாட சென்று விட்டான் கதிர். இனி எப்படியும் மாலையான பின்னர்தான் வீடு திரும்புவான். அதற்குள் கதிர் அணிந்திருந்த துணிகளை துவைத்து விடலாம் என எண்ணிக்கொண்டிருந்த போதுதான் பக்கத்து வீட்டு வடிவு தன்னை அழைக்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்தாள் லட்சுமி. வெளியே வந்தவளிடம், லட்சுமி, நான் ஒரு வாரத்துக்கு வீட்டுல இருக்க மாட்டேன், ஊருக்குப் போறேன். தீபாவளி வருதில்ல, என் பொண்ணு ஊருக்கு வரச் சொல்லி கூப்பிட்டு இருக்கா. நான் அங்கதான் இப்ப போயிட்டு இருக்கேன். இத சொல்லத்தான் உன்னை கூப்பிட்டேன் என்றாள் வடிவு. ஓ, அப்படியா?
சந்தோஷமா போயிட்டு வாங்கக்கா. இது உங்க பொண்ணுக்கு தல தீபாவளியாச்சே என்றவளிடம் சிரித்துக்கொண்டே, ஆமா, அதனால தான் தல தீபாவளி சீர் செய்யறதுக்காக கிளம்பிட்டேன். நான் திரும்பி வரும் வரையிலும் வீட்டுப்பக்கம் கொஞ்சம் பார்த்துக்கோ லட்சுமி என கூறியவளிடம், அதுக்கென்ன, நான் பார்த்துக்கிறேன் என சொல்ல வடிவும் லட்சுமியிடம் விடை பெற்றுச் சென்றாள். வடிவு போகும் பாதையை பார்த்து கொண்டிருந்த லட்சுமிக்கு அப்போதுதான் நினைவு தட்டியது. அட ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல தீபாவளி வருதே. கதிருக்கு புது துணியும் பட்டாசும் வாங்கணுமே. என்ன செய்வது என யோசித்தாள். மற்ற குழந்தைகளைப் போல அது வேண்டும் இது வேண்டும் என அடம் பிடித்து கேட்கும் பிள்ளையல்ல கதிர்வேலன். தன் தாய் கொடுக்கும் எதையும் மறுபேச்சு பேசாமல் ஏற்றுக்கொள்வான். அது உணவானாலும் சரி, உடுத்தும் உடையானாலும் சரி. இப்படிப்பட்ட தன் தங்க மகனை பண்டிகையன்று ஏங்க விட்டு விடுவாளா லட்சுமி? என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென வசந்தாவின் நினைவு வந்தது. யார் இந்த வசந்தா? லட்சுமி வாரத்தில் அதிகமான நாட்கள் வேலை செய்வது இந்த வசந்தா வீட்டில்தான். எனவேதான் கடனாவது கேட்டுப் பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் வசந்தாவின் வீட்டிற்கு விரைந்தாள் லட்சுமி. சென்ற வேகத்தில் வீட்டு வாசலில் நாற்காலி போட்டு அமர்ந்தபடியே தேநீர் பருகிக் கொண்டிருந்த வசந்தாவை பார்த்ததும் வாசலிலேயே நின்றுவிட்டாள். வந்தவளை ஏறெடுத்துப் பார்த்து, என்ன விஷயம், எதுக்காக இப்படி ஓடி வர்ற என வினவினாள் வசந்தா. இல்லம்மா, அது வந்து என சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தயங்கி நின்றாள். என்னடி, சொல்லு என மீண்டும் வசந்தா கேட்க, இல்லம்மா, கொஞ்சம் பணம் கடனா வேணும் என இழுத்தபடியே வந்த விஷயத்தை கூறி முடித்தாள் லட்சுமி. பணமா? ஏற்கனவே வாங்கின பணத்தையே நீ இன்னும் திருப்பி கொடுக்கல. இதுல மறுபடியும் பணம் கேட்கிறியே. இப்போ உனக்கு எதுக்கு பணம் என்றாள். இல்லம்மா, தீபாவளி வருது, மகனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், இல்லனா புள்ள சோர்ந்து போயிடும் என்றாள் கலக்கத்துடன். அது சரி, ஆனா இப்படி கடனா வாங்குற பணத்தை எல்லாம் நீ எப்படி லட்சுமி திருப்பி கொடுக்கப் போற என வினவினாள் முதலாளியம்மா வசந்தா. பணமா திருப்பி கொடுக்க முடியாட்டியும் உங்க வீட்டுல வேலை செஞ்சு கடனை அடைச்சிடுறேம்மா. இந்த ஒரு தடவை மட்டும் இல்லன்னு சொல்லாம கொடுங்கம்மா என்றாள் கெஞ்சும் துணியில். அவள் நிலையை உணர்ந்த வசந்தாவும் மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அவள் கேட்ட பணத்தை கையில் கொடுத்தாள். நன்றியும் மகிழ்ச்சியும் கண்ணில் பொங்க, ரொம்ப நன்றிம்மா, கண்டிப்பா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுவேன் என வசந்தாவிடம் கூறிவிட்டு சந்தோஷமாக வீடு திரும்பினாள் லட்சுமி. 2 நாள் கழித்து தன் மகன் கதிரை அங்காடிக்கு அழைத்துச் சென்று அவனுக்கு பிடித்த அனைத்தையும் வாங்கிக் கொடுத்தாள். தான் விரும்பியவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிக் கொடுத்த தன் அம்மா அவளுக்காக என்று எதையுமே வாங்கிக் கொள்ளாததை கவனிக்கத் தவறவில்லை கதிர். அம்மா, உங்களுக்காக நீங்க எதையுமே வாங்கலையே, புதுப்புடவை கூட வாங்கல, ஏனம்மா என கேட்டான். அதற்கு, இல்லடா கதிரு, எனக்கு எதுவும் வேணாம். நம்ம வசந்தா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ஒரு புது புடவை கொடுத்திருக்காங்க. நான் அதையே தீபாவளிக்கு கட்டிக்கிறேன் என கூறி அவனை சமாளித்தாள். இந்த தங்க மகனை ஏமாற்றத்தான் அந்த தாய்க்கு எத்தனை பொய்கள் தேவைப்படுகிறது. தீபாவளியும் வந்தது. தன் அம்மா வாங்கி கொடுத்த சட்டையை அணிந்து கொண்டு மத்தாப்பு கொளுத்தியும் பலகாரம் உண்டும் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடினான் கதிர். நாட்கள் நகர்ந்தன, வருடங்கள் உருண்டோடின. அன்று நகரத்தில் வாகனங்கள் அலைமோதிக் கொண்டிருந்தன. வியாபாரிகள் தங்களது வியாபாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். தெருக்கள் எங்கும் பட்டாசும் மத்தாப்பும் களை கட்டியிருந்தது. ஆம், அது ஒரு தீபாவளி பண்டிகை நாள். அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு தங்கள் குடும்பத்தினருடன் இணைந்து தீபாவளியை கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். 25 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் தனது வயது முதிர்ந்த அம்மாவின் கையை பிடித்தவாறு ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்குள் நுழைகின்றான். அங்கு
3ஆம் மாடியில் ஏற்கனவே முன்பதிவு செய்து வைக்கப்பட்டிருந்த இருக்கையில் இருவரும் அமர்கின்றார்கள். அங்கிருந்த ஹோட்டல் பணியாளரை அழைத்த அந்த இளைஞன் ஆங்கிலத்தில் ஒரு உணவு பட்டியலையே குறிப்பிட்டான். பட்டியலிட்ட அந்த இளைஞன் வேறு யாருமல்ல, தங்கமகன் கதிர்வேலன். அவன் முன் அமர்ந்திருந்த அந்த வயது முதிர்ந்த பெண் அவன் தாய் லட்சுமிதான். ஆம், லட்சுமியின் உழைப்பிற்காக கடவுள் கொடுத்த பலன். கட்டிட பொறியாளராக கதிர் அவள் முன் இப்போது அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்திலேயே கதிர் கேட்டிருந்த அத்தனை உணவுகளும் மேசையில் பரிமாறப்பட்டன. அதை பார்த்த லட்சுமி, எதுக்குப்பா இவ்வளவு என ஆச்சரியத்தோடு கேட்டாள். இருக்கட்டும்மா, பொறுமையா சாப்பிடுங்க என்றான் சிரித்தபடியே. தன் மகனை வளர்த்து ஆளாக்குவதில் அவள் அனுபவித்த எந்த ஒரு கஷ்டத்தையும் கதிர் அறியாத வண்ணம் பார்த்து கொள்வதில் லட்சுமி மிக கவனமாகவே இருந்தாள். ஆனால் 100% அவள் முயற்சி சாத்தியமானதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தான் உணவருந்திய பின் மீதமான உணவை தன் தாய் உண்ணுவதையும், கிழிந்து கந்தலாய்ப் போன புடவையை தைத்து அணிவதையும், கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் அவள் செருப்பின்றி நடப்பதையும் கதிர் பார்க்கத்தான் செய்திருக்கிறான். ஆனால் அதை அவன் எப்போதும், ஏன் இப்போதும் கூட வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. காரணம், அவன் அம்மா லட்சுமி. ஆம், லட்சுமி பட்ட கஷ்டங்கள் கதிர் அறியவில்லை என்பதில் அவளுக்கு ஒரு நிம்மதி இருந்தது. கதிர் தன் தாயின் அந்த நிம்மதியை கெடுக்க விரும்பவில்லை. இருப்பினும் அவன் மனம், அம்மா, நீங்க எனக்காக பட்ட அத்தனை கஷ்டமும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னை செதுக்கிறதுக்காக நீங்க ஓடாய் தேஞ்சி போனீங்க. எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு எத்தனையோ நாள் நீங்க பட்டினியா இருந்திருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என நினைத்த பொழுது அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அதை பார்த்த லட்சுமி, ஏன்பா கண்ணு கலங்குது, என்னாச்சு என்றாள். சிறிய வயதில் வறுமையின் நிழல் தன்மேல் விழாமல் தடுப்பதற்காக தான் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் பொய் சொல்லி மறைத்த தனது தாயிடம் கதிர் சொன்ன ஒரே ஒரு பொய், கண்ணுல தூசு விழுந்துடுச்சும்மா. கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அம்மாவோட அன்புக்கும் தியாகத்துக்கும் முன்னால உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது. மனச தொட்ட இந்த கதையை பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதே மாதிரியான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். கதை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி.